لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن هذا القرآن يهدي للتي هي أقوم. وقال النبي صلى الله عليه وسلم: إن في الصلاة شفاء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் நடமாடும் முஅ்ஜிஸா, மொபைல் முஅ்ஜிஸா, இன்றைக்கும் நம்மிடத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற முஅ்ஜிஸாக்கள் என்ன என்றால், இரண்டு முஅ்ஜிஸாக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய போகிறோம். அதிலே ஒன்று குர்ஆன், இன்னொன்று தொழுகை. இரண்டுமே பெரிய முஅ்ஜிஸாக்கள். குர்ஆனும் நம் கரத்தில் இருக்கிறது. அதை யாரும் அழிக்க நினைத்தால் அழிக்க முடியாது. குர்ஆன் இருக்கிற குர்ஆனை முழுக்க எரித்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹாஃபிலீன்கள் மீண்டும் அது போன்று பல நூறு, பல ஆயிரம், பல லட்சம் குர்ஆன்களை உருவாக்க முடியும். இது குர்ஆனுக்கு இருக்கிற ஆற்றல். தொழுகை உலகத்திலே யாரும் அழிக்க முடியாத இபாதத். நடமாடும் முஅ்ஜிஸாக்களாக இருப்பது இந்த இரண்டும். இந்த இரண்டையும் நாம் எப்படி எடுத்து அமல் செய்ய போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தை பற்றி எழுதுவார்கள். அவர்களுடைய காலத்திலே ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை அரசர்கள் ஆண்டார்கள். அந்த அரசருக்கு பதவி காலம் 25 ஆண்டுகள். 25 வருஷம் முடிஞ்சுன்னா அந்த ஊருக்கு பேர் ஜசீரத்தே முஹ்லிகா. ஒரு தீவில கொண்டு போய் ஆண்ட அரசரை விட்டு விடுவார்கள். நீ செஞ்ச அநியாயத்துக்கு இங்கே இருந்து சாகுன்னு விட்டுருவாங்க. அதற்கு பிறகு அவர் அந்த தீவிலேயே இருந்து அழிந்து போவார். இப்படி ஒரு காலம் 25 ஆண்டுகள் வாழ்வார். பிறகு தீவிலே விடப்படும், அழிந்து போவார். ஒரு அரசர் தீவுக்கு அழைத்து செல்லுகிற பொழுது சந்தோஷமாக செல்கிறார். அழிய போகிறாய், அங்கே உணவு இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் நீ சந்தோஷமாக செல்கிறாயே. இதற்கு முன்னால் சென்ற அரசர்கள் எல்லாம் கவலையோடு சென்றார்கள், நீ மட்டும் சந்தோஷமாக செல்கிறாயே, என்ன காரணம்? அதற்கு அந்த அரசர் சொன்னாரா, இப்படி நீங்க எல்லாம் கொண்டு போய் விடுவீங்கன்னு தெரியும் 25 ஆண்டுகளுக்கு பின்னால். அதனால் நான் முன்கூட்டியே நான் வாழ்வதற்கான எல்லா அமைப்பையும் செய்து வைத்து விட்டேன். அதனால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அங்கே பணியாளர்கள் இருக்கிறார்கள், எனக்கு அங்கே உணவுக்கான பொருட்கள் இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வதானாலும் அதற்கான தேவைகள் அங்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்றை எழுதியதற்கு பிறகு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், இந்த உலகத்திலே நாமும் இப்படித்தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தலைவர்கள். ஒன்று குடும்ப தலைவராக இருக்கலாம், அல்லது தனக்கு தலைவராக இருக்கலாம். நாம் ஆண்டதற்கு பிறகு இன்னொரு உலகத்திலே கொண்டு போய் விடப்பட போகிறோம். அந்த உலகத்திற்கு செல்லுகிற பொழுது கவலை இல்லாமல் செல்ல வேண்டுமானால் இந்த 2 நடமாடும் முஅ்ஜிஸாக்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கவலை இல்லாமல் அங்கே செல்லலாம். யார் அதை இந்த உலகத்திலே பயன்படுத்தவில்லையோ, குர்ஆனையும் தொழுகையையும் யார் பயன்படுத்தவில்லையோ அவர்கள் தற்காப்புக்கு எதையுமே தயார் செய்து கொள்ளாதவர்கள். கவலையோடு தான் கபருக்கு செல்ல நேரிடும் என்ற வரலாற்றை குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம். நம்முடைய கரத்திலே இருக்கிற இந்த முஅ்ஜிஸா குர்ஆன். இந்த குர்ஆனை பெற்றவர்கள், குர்ஆனை கேட்பவர்கள்,
என்ன அந்தஸ்தை பெறுகிறார்கள்? அம்பானி குடும்பம்னு சொன்னாக்கா அதுக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்கிறது. கோவைக்கு அம்பானி குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் என்றால் அதை பார்ப்பதற்காக எவ்வளவு கூட்டம். இந்தியாவுக்கு பில் கேட்ஸ் குடும்பத்தை சார்ந்தவர் வருகிறார் என்றால் என்ன பாதுகாப்பு, என்ன கூட்டங்கள். அன்புக்குரியவர்களே, ஹாஃபிதுல் குர்ஆனை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ ஹாஸா. குர்ஆனை உடையவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ்வை விட பெரிய பணக்காரன் உலகத்தில் இருக்கிறானா? வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் ஒருத்தன் தான் பணக்காரன், நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. அப்ப அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள் யார் என்றால் ஹாஃபிதுல் குர்ஆன். இப்ப இந்த உலகத்திலேயே மறுமைக்கான தயாரிப்புகளை செய்து கொண்டவர்கள். பெருமானார் இன்னொரு ஹதீஸில் அழகாக சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையிலே போய் யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே, லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த மறுமை நாளையிலே காசு பணத்தால் எதையும் செய்ய முடியாது. லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், செல்வத்தாலும் எதையும் செய்ய முடியாது. நாளைக்கு மறுமையில கொண்டு போய் மலக்குகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இங்கு பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். வழக்குக்கு ஒரு வார்த்தையை சொல்வதுண்டு. தமிழிலே வழக்கு என்ற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் 2 சொல்லை பயன்படுத்துவார்கள். ஷூட் அப்படின்னா வழக்கு தான், கேஸ் அப்படின்னா வழக்கு தான். ஷூட் கேஸை தள்ளினா வழக்கு மாறி போயிடும். இது நம்முடைய உலகம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எது நடக்குமா? மறுமையிலே லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த மறுமையிலே நரகம் வாஜிமானவர்கள், நரகவாசிகள் என்று முத்திரையிடப்பட்ட 10 பேர்களுக்கு பரிந்துரை செய்கிற ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறான் என்றால் குர்ஆன் உடைய ஹாஃபில்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். 10 பேர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும். அவ குர்ஆனினுடைய ஆற்றல். அந்த குர்ஆனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் இங்கிருந்து செல்லுகிற பொழுது நாம் எதை பற்றி செல்லுகிறோம்? குர்ஆன் இடத்திலே கேளுங்கள். குர்ஆன் சொல்லும், இதா குரிஅ அலைகுமுல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால், ஹாஃபிஸ் குர்ஆனை ஓதுறாங்க, அதை நாம் கேட்பதால் லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்படுகிறது என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப நமக்கு ரஹ்மத்து கிடைத்திருக்கிறது. ஆனா அல்லாஹ்வினுடைய கிருபையினால நமக்கு ரெட்டை ஒரு கல்லில 2 மாங்காய். ரமலானினுடைய முதோப்பத்திலையும் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறான். குர்ஆனும் நமக்கு ரஹ்மத்தை இழுத்து கொடுத்திருக்கிறது. அப்ப 2 ரஹ்மத்தை பெற்றுக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் வீட்டுக்கு திரும்ப போகிறோம். ரஹ்மத் இருந்தால் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சுகூனியத் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ரஹ்மத். அந்த ரஹ்மத்து எதில் இருக்கிறது? குர்ஆனில் இருக்கிறது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குர்ஆனை கேட்பார்களாம் சஹாபாக்கள்கிட்ட. அவர்கள் தானே ஓதி காட்டக்கூடியவர்கள். அவர்களே குர்ஆனை கேட்டு ஆனந்தம் அடைவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கும் ரஹ்மத்து வேண்டாமா, அதனால் தான் கேட்கிறேன் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே அழகாக ஒரு வரலாறு சித்தரிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து சொல்லுவார், நபியே நாயகமே, நாயகமே, அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் எல்லாம் வந்து ஒன்று சேருகிறார்கள். அவ்வளவு அழகான குரல். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, என்னையும் அழைத்து செல்லுங்கள், ரகசியமாக அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதுவதை நான் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக உட்கார்ந்தார்கள். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அல் குர்ஆனை ஓதுகிறார்கள். இவர்கள் அல் குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், என்ன அழகு, மஸாமீர் மின் மஸாமீரே ஆல யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோ அவங்களுடைய குடும்பத்தார்களும் ஓதுவதை போன்றிருக்கிறதே என்று அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் பாராட்டுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா பறவைகள் எல்லாம் மெய்மறந்து வந்து உட்கார்ந்து விடுமா, மலைகள் ஆடும். நம்ம யாராவது பாட்டு பாடி அல்லது கிராத் ஓதி மலைகள் ஆடி இருக்கிறதா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதினால் மலைகள் ஆடும்.
அவ்வளவு இனிமையான குரல். இந்த குரல் அபூ மூஸா அஷ்அரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் ஓத கேட்டிருக்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு சொன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே தான் செய்வார்கள். அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்கிறார்கள், உபய் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும். என்ன நாயகமே, குர்ஆனே உங்களுக்கு தான் இறங்கி இருக்கு, என்னை போய் ஓத சொல்கிறீர்களே என்று சொல்ல, இல்லை உபய், அல்லாஹ் உன் பெயரை சொன்னான், நீ ஓது. நம்ம பெயரை அல்லாஹ் சொல்றது, நம்ம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது இருக்கு. எல்லோரும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் நம்முடைய பெயரை சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் உன் பெயரை சொன்னான், ஓது உபய். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நாயகமே, என் பெயரை அல்லாஹ் சொன்னானா? ஆண் சொன்னான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை ஓதி காட்டினார்கள். பெருமானார் மெய்மறந்து கேட்டார்கள் என்ற வரலாறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகமும் ஓத கேட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவை அழைத்து, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொல்ல, நாயகமே என்ன சொல்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? ஓதி காட்டுங்கள், நான் கேட்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓதி காட்டுகிறார்கள். கைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீத் வ ஜஅனா பிக லஹாஉலாஇ ஷஹீதா என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதும் என்று சொல்லி கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீரை பெருமானார் வடித்தார்கள். சூரத்து நிசாவை கேட்டு என்ற வரலாறுகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அந்த வழியிலே செல்கிறார்கள். அழகான குரல். பெருமானார் சொன்னார்களாம், குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அதே முறையிலே குர்ஆனை கேட்க வேண்டுமானால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலே கேளுங்கள். இறக்கப்பட்ட விதத்திலே, ஜிப்ரீல் சொல்லிக் கொடுத்த விதத்திலே ஓதி காட்டக்கூடியவர் இவர்தான் என்று சொல்ல, இந்த சுப செய்தியை போய் நாளை காலை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா காலையிலே வேக வேகமாக வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், இந்த நேரத்திலும் நான் அபூபக்கரை முந்திக் கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள். குர்ஆனை கேட்டாலும் ரஹ்மத், எவ்வளவு பெரிய முஅஜிஸா. இந்த ஓதுகிற குர்ஆனை கேட்பதற்கு மலக்குகள் இறங்குகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா குதிரையை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓதுகிறார்கள். உள்ளே பிள்ளைகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது பார்த்தால் திடீர் என்று குதிரைகள் எல்லாம் ஆட்டம் போடுகிறது. மெதுவா ஓதிட்டு இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு ஹம்ஸா குர்ஆனினுடைய அந்த ரசனையிலே சத்தத்தை உயர்த்தி ஓத ஆரம்பித்தார்கள். குதிரைகள் எல்லாம் ஆட்டம் போட ஆரம்பித்தது. என்னவென்று வெளியே வந்து பார்க்கிறார்கள். வானம் எல்லாம் வெண்மையாக தெரிகிறது, குதிரைகள் ஆடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டால் குதிரை ஆட்டத்தை நிறுத்தி விடுகிறது. இவர்கள் ஓத ஆரம்பித்தால் குதிரை ஆட ஆரம்பிக்கிறது. ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஓதுவதையும் நிறுத்திவிட்டு மறுநாள் காலை சுபுகு தொழுகை முடிந்தவுடன் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செய்தியை சொல்லுகிறார்கள். நபியே நாயகமே, என்ன ஆச்சரியம், நான் குர்ஆனை வேகமாக ஓதினால் குதிரை ஆடுகிறது, நான் ஓதுவதை நிறுத்தினால் குதிரை நின்று விடுகிறது, என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நீங்கள் காலை சுபுகு வரை ஓதி இருக்க கூடாதா? எல்லா சகாபாக்களுக்கும் நான் மலக்குகளை காட்டியிருப்பேனே என்றார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகளை பார்த்து குதிரை பயந்தது, அதனால் அது ஆட்டம் போட்டது. அப்ப அந்த மலக்குகளை, வானிலே இருக்கிற மலக்குகளை இறக்கியது அல் குர்ஆன். குர்ஆனினுடைய ஆற்றல் என்ன? அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம் 4 வகையில் இருக்கிறார்கள் என்று அஸ்ராருல் குர்ஆன் என்ற நூலிலே வரலாற்று ஆசிரியர் அழகாக எழுதுவார். குர்ஆனை பெற்ற சமுதாயம் இந்த உம்மத்து 4 வகையில் இருக்கிறார்கள். ஒன்று, ஹுரூஃப்களை காசாக்குபவர்கள். தல்சமா ஹுரூஃப்களை காசாக்குபவர்கள். வஹல்லுஹு மினல் கிதாப்,
இதுதான் அவர்களின் பங்கு. குர்ஆனை பற்றி அவர்கள் தெரிந்தது இவ்வளவுதான். இப்படியும் ஒரு சாரார் இருப்பார்கள், அதுக்கும் பயன் இருக்கிறது. கட்டம் போடுறாங்க, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பவர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அவர்களின் பங்கு உலகத்தோடு முடிந்துவிடும், ஆகிரத்திலே பயனில்லை. அடுத்து ஒரு வகை இருக்கிறார்கள், அஸ்ராருல் குர்ஆனில் எழுதுவார்கள். இவர்கள் குர்ஆனை வெளிரங்கமாக பார்த்து ஓதுபவர்கள், நம்மை போன்றவர்கள் வெளிரங்கமாக பார்த்து ஓதுபவர்கள். இவர்கள் கடல் கரையிலே நின்று கொண்டு கடலை பார்ப்பவர்கள். குர்ஆன் ஒரு கடல், அதன் கரையிலே நின்று கொண்டிருப்பவர்கள் நாம் எல்லாம். மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள், இவர்கள் கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்கள். குர்ஆனை அர்த்தத்தோடு விளக்கத்தோடு, லாஹிரும் இருக்கிறது, பாத்தினும் இருக்கிறது, அத்துன் முத்தலே, அதற்கு என்று ஆழமான எல்லை இருக்கிறது. எல்லை வரை மூழ்கி அல் குர்ஆனுக்குள்ளே சென்று முத்தெடுத்து அதில் இருக்கிற கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிற நாதாக்களும் அல் குர்ஆனுக்கு இருக்கிறார்கள். நான்காவது ஒரு சின்ஃப் இருக்கிறார்கள், குர்ஆன் என்பது ஷிஃபா. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் குர்ஆன் மருத்துவத்தை கற்றுத்தருகிறது. அந்த மருந்தை பயன்படுத்தாதவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். குஃபார்கள் எல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று பயன்படுத்திட்டு போறாங்க. ஷிஃபா வ ரஹ்மா லில் முஃமினீன், அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்கிறான், முஃமின்களுக்கு இதிலே ஷிஃபா இருக்கிறது, முஃமின்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒருவர் வருகிறார். வந்து சொன்னார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், நீங்கள் வாழ்க்கையிலே பொய் சொன்னதாக நான் பார்த்ததில்லை, ஆனால் உங்களை பலப்பரீட்சை வைக்கப் போகிறேன். எதை எடுத்தாலும் குர்ஆனை கொண்டு பேசுகிற அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் எதை எடுத்தாலும் குர்ஆனை வச்சு பேசுவாங்க. நான் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் மனநோயை உங்கள் குர்ஆனை கொண்டு நீக்கினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். மனநோய்க்கான மருந்து குர்ஆனில் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எதுவும் சொல்லவில்லை. அலம் நஷ்ரஹ் சூராவை நீங்கள் ஓதி வாருங்கள், ஒரு சில நாட்களில் மனத்தெளிவு ஏற்படும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பது சத்தியம் என்றார்கள். சில நாட்கள் தான் ஆனது. வந்தார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் கரத்தை பிடித்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை ஏற்றார். மனநோயை நீக்கும் ஆற்றல் அலம் நஷ்ரஹ் சூராவுக்கு உண்டு. பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் வேண்டுமா? அதே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அலம் நஷ்ரஹ் சூராவை கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் நினைவாற்றலை கொடுத்து விடுவார். அலம் நஷ்ரஹ் சூராவுக்கு நினைவாற்றலை வளர்க்கும் ஆற்றலும் உண்டு. உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், யார் ஒருவர் சுபுஹ் தொழுகைக்கு பின்னால் 3 முறை அலம் நஷ்ரஹ் சூராவை ஓதுகிறாரோ, சுபுஹ் தொழுகைக்கு பிறகு 3 முறை அலம் நஷ்ரஹ் சூரா பெரிய சூராவா, ரொம்ப சின்ன சூரா, யார் 3 முறை ஓதுகிறாரோ ரஸக்கஹுல்லாஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை வழங்குகிறான். அதோடு நிறுத்தல, அதுஹப அன்ஹு, அல்லாஹ் அவரை விட்டு நீக்கி விடுகிறான். அல் கஸ்ல, சோம்பேறித்தனத்தை வாழ்க்கையிலே அவரை விட்டு நீக்கி விடுகிறான். அத்தஅத்துல ஃபீ தலபில் மஈஷா, தன்னுடைய வாழ்க்கை ஜீவாதாரத்தை தேடுகிற பொழுது உடல் சோர்வை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். இந்த 3ம் அலம் நஷ்ரஹுக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அலம் நஷ்ரஹ் சூராவோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? குர்ஆனோடு சின்ன சின்ன சூறாக்கள், ஆனால் நிறைய அர்த்தங்களை கொண்டுண்டான சூறாக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை ஒன்றை சித்தரிப்பார்கள். சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு விருந்தாளி வந்துச்சுன்னா முதல்ல அலிகள் எல்லாம் கூட்டு போவாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே வறுமை இருந்தும் விருந்தாளிகளை அழைத்து செல்லப்படும். ஃபாத்திமா நாயகிடத்துல ஒரு நாள் அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அம்மா யாரை கூட்டு வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனால் நமக்கு உணவில்லை,
நம் பிள்ளைகளுக்கு உணவில்லை, யாருக்கும் உணவில்லை. ஆனால் நான் விருந்தாளிகளை அழைத்து வருகிற பொழுது நீ உணவு கொடுக்கிறாயே, என்ன ரகசியம் அம்மா என்று கேட்கிற பொழுது பாத்திமா நாயகி சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். அஸ்ராருல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளை பாத்திமா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள். நான் விருந்தாளிகள் வருகிற பொழுது நான் சமைத்து வைத்திருக்கிற பாத்திரத்திற்குள்ளே லீலாபி சூராவை ஓதி ஊதுவேன். லீலாபி சூரா எவ்வளவு பெருசு! ஒரு கௌம் வந்தாலும், ஒரு கூட்டமே வந்தாலும் அந்த உணவு அனைவருக்கும் போதுமானதாக இருக்கிறது. பூரிக்க ஃபீஹி, அதிலே பரக்கத்து செய்யப்படுவதை நான் கண்கூடாக கண்டேன் என்கிறார்கள் ஃபாத்திமா நாயகி. எவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கிறது! என்றைக்காவது லீலாபி சூராவை நாம் எடுத்து ஓதி இருப்போமா? பரக்கத்திற்காக பயன்படுத்தி இருப்போமா? யோசித்து பார்க்கிறோம். எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு குர்ஆனிலே அழகான வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையின் பொழுது முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுவோம். இந்த முன் சுன்னத்தில முதல் ரக்காத்திலே அலம் நஷ்ரஹும், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப கான ரப்புக, இந்த 2 சூறாக்களையும் ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்திலே ஓதி தொழுதுவிட்டு அவன் எதிரியை சந்தித்தால் கூட அந்த எதிரி நண்பனாகி விடுவான். எதிரியை நண்பனாக்கும் ஆற்றல் அல்லாஹ் இந்த சூறாக்களுக்கு வழங்கி இருக்கிறார். இப்ப எவ்வளவு பெரிய அற்புதம்! எதிரியையே நண்பனாக மாற்றும் ஆற்றல் இந்த சூறாக்களுக்கு இருக்கிறது. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படியும் சொல்லுவார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு யார் அலம் நஷ்ரஹ் சூராவை ஓதிக்கொள்ளுகிறாரோ, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஆமன ரசூல், இந்த 2ஐயும் யார் ஓதிக்கொள்கிறார்களோ, அலம் நஷ்ரஹ் ஆமன ரசூல், இந்த 2ஐயும் ஓதினால் அமீன மின் சல்பில் ஈமானி ஹத்தா எல்கல்லா, மௌத்தாகிற வரை அல்லாஹ் இவரின் ஈமானை பாதுகாக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹ் தொழுகைக்கு பின்னாடி 2ஐ ஓதுறதுக்கு எவ்வளவு நேரமாக போகுது? சும்மா ஒரு 5 நிமிஷம். இது ஓதிக்கொண்டால் மௌத்தாகிற வரைக்கும் குஃப்ர் என்பது, குஃப்ரியத் என்பது, நிஃபாக் என்பது இவருக்குள்ளே நுழையாது, அல்லாஹ் பாதுகாக்கிறான். எவ்வளவு பெரிய ஆற்றல் அல் குர்ஆனுக்குள் இருக்கிறது! தேவைகளை கேட்பதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். பெரிய செல்வச்சீமான், எங்கு போனாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி, மண்ணை தொட்டாலும் பொன்னாகிறது, எந்த வேலைக்கு போனாலும் சக்சஸ் ஆகி வருவார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. இதற்கான ரகசியம் என்ன? ஏனென்றால் சஹாபாக்களுக்கு இயற்கையிலேயே துருவி ஆராய்கிற பண்பாடு உண்டு. நாமும் குர்ஆனை ஓதுகிறோம், அவரை போன்றுதான் நாமும் அமல் செய்கிறோம். அவருக்கு மட்டும் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான், நமக்கு கொடுக்கவில்லையே என்ற ஆதங்கத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலே சென்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறார்கள். நான் என்னுடைய தேவையை நோக்கி புறப்படுகிற பொழுது, வியாபாரத்திற்கு நான் செல்லுகிற பொழுது 4 ரக்காத் தொழுவேன். முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு அலம் நஷ்ரஹ் 3 முறை ஓதுவேன். இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் 3 முறை ஓதுவேன். மூன்றாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 முறை ஓதுவேன். நான்காவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 முறை ஓதுவேன். தொழுது விட்டு புறப்படுவேன். நான் செல்லுகிற காரியம் சக்சஸ், அல்லாஹ் அதை நான் கேட்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு நேரமாக போகுது? இந்த மருந்தை என்றைக்காவது பயன்படுத்தி இருக்கிறோமா? தேவை என்னவோ அதை நாடி சென்றால் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி விட்டு குர்ஆன் நிறைவேற்றி கொடுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார். கண்ணோயால் பாதிக்கப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, கண்ணோய், மருத்துவர்கள் சொன்னார்கள், கண்ணுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் மது அருந்த வேண்டும், அந்த மயக்கத்திலே சிகிச்சை அளிக்க வேண்டும். இரண்டாவது, சில நாட்கள் பூமியிலே தலையை வைத்து தொழ முடியாது. ரெண்டுக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் உங்களுக்கு சிகிச்சையை துவங்குகிறேன் என்று அன்றைய மருத்துவர்கள் சொல்ல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஏத்துக்குவாங்களா? மது அருந்துவதா? என் உயிரே போனாலும் நடக்காது. அதை விட பெரிய விஷயம் தொழுகை.
அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்வதை விட்டும் என்னை தடுக்கிற சாதனம் எது? கண்டிப்பாக அதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். ஆனால் எனக்கு பெருமானார் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதை வைத்து நான் சிகிச்சை அளிக்கிறேன் என்றார்கள். என்ன சிகிச்சை தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு செய்த சிகிச்சை. ஃபஜ்ரினுடைய சுன்னத் ஃபர்ல் இரண்டுக்கும் இடையிலே 41 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கண்ணிலே தடவினார்களாம். சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையிலே 41 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கண்ணிலே தடவுகிறார்கள். அதற்கு பிறகு இதே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், முன்னால் இருந்த பார்வையை விட அதிக பார்வை எனக்கு கிடைத்தது என்கிறார்கள். மௌத்தா போற வரைக்கும் எனக்கு பார்வை போகல. சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு பெரிய ஷிஃபா, அதை பயன்படுத்துகிறோமா? ஆண் பிள்ளை இல்லாதவர்கள் நிறைய பேருக்கு 3 பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள போனாவே அந்த எரிச்சலோடு பார்க்கிற பண்பாடு. ஆனா பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் காரணம் இவர் தான், அந்த அம்மா இல்லை. பெண்ணினுடைய சினை முட்டை என்றைக்குமே XX ஆகத்தான் இருக்கும். ஆணினுடைய விந்தணு XX ஆக சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும், XY ஆக சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும். ஆணும் பெண்ணும் இவரால் ஏற்படுகிறது. ஆனா கோவிக்கிறது நம்மால. 2 பொம்பளை பிள்ளைன்னா வீட்டுக்கே போக மாட்டார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் ஒரு வழியை சொன்னார்கள். ஆண் பிள்ளை தேவைப்படக்கூடியவர்கள் பெருமானார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி, கர்ப்பமாக இருக்கிற பெண்மணி சூரத்தை யூசுஃபை ஓதி வந்தால் ஆண் பிள்ளை பிறப்பதோடு மஅசூமன் அம்மன் அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யாத குழந்தையாகவும் அந்த குழந்தை இருக்கும். ஆண் குழந்தையை குறுக்கிறதோடு பாவத்திலிருந்து அந்த குழந்தையை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வளர்ப்பான் என்ற ஒரு சுப செய்தியும் பெருமானார் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் ஆண் பிள்ளை வேண்டாம், எனக்கு பெண் பிள்ளை வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரத்தை மரியமை ஓதி வருவார்களே. ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரத்தை மரியமை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு அழகிய பெண் குழந்தையை கொடுப்பான், இஃபத்தோடு கூடிய பெண் குழந்தையை கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எத்தனை பேர்கள் அந்த மருந்தை எடுத்திருக்கிறோம் வாழ்க்கையில? வீட்டு பாதுகாப்புக்கு வாட்ச்மேன் போடுறோம், அம்மா பார்த்துக்க, பாத்திமா பார்த்துக்க, வீட்டை பார்த்துக்க, பொருளாதாரத்தை பார்த்துக்க, மெட்ராஸுக்கு போகணும், ஜப்பான் போகணும், சிங்கப்பூர் போகணும், சீனா போகணும், பார்த்துக்கம்மா. என்றைக்காவது குர்ஆனின் மருந்தை பயன்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வீட்டின் வாசலிலே 2 மலக்குகள், ஆயுதம் தாங்கிய மலக்குகள் இருந்து நம்முடைய வீட்டை பாதுகாக்க யாருக்காவது மனம் இருக்கிறதா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், வீட்டிலிருந்து நீங்கள் புறப்படுகிற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிவிட்டு புறப்படுங்கள். 2 மலக்குகள் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறார்கள். என்ன அழகான மருத்துவம்! நிறைய பேர் சொல்றது உண்டு, தூக்கம் வரல, தூக்கம் வர்றதில்லை. ஹஜ்ரத் எப்படி புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர்றதில்லை, எப்படி படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூங்கும் பொழுது ஒரு மனிதன் வஜஅல்னல் லைல லிபாஸா என்ற அந்த வார்த்தையை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது 7 முறை பயன்படுத்திக் கொள்ளுவானே, ஆனால் அல்லாஹ் தூக்கத்தை வழங்குகிறான். அதே மாதிரி வஜஅல்னன் நௌம சுபாத்தா, இதை ஓதுகிற பொழுது அல்லாஹ் தூக்கத்தை வழங்குகிறான். இதே அஸ்ராருல் குர்ஆன்ல சுகருக்கு ஒரு அழகான மருந்தை சொல்லுகிறார். செய்து பார்த்தவர்களும் சொன்னதுண்டு. அஸ்ராருல் குர்ஆனிலே காலையில எழுந்தவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு 7 தடவை ஓதி, சூரத்தி யாசீன்ல கடைசி பகுதியில சும்ம யுஹீகல்லதி அன்ஷாஹா அவ்வள மர்ரா, அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடித்து அந்த தண்ணீரிலே ஊதி வெறும் வயிற்றிலே அதை குடிக்கிற பழக்கத்தை கையாண்டால் சுகர் அறவே வராது, இருப்பதும் குறைந்து போய்விடும், நார்மலுக்கு வந்துவிடும். குர்ஆனுக்குள்ளே சுகருக்கான மருந்து இருக்கிறது. காரணம், கலாமுல்லாவிலே இல்லாத மருந்து எதிலும் இல்லை. சுகருக்கான மருந்தும் அதில் இருக்கிறது.
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு 10 காரியத்தை தொடர்ந்து சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அறிவின் கருவூலம். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை வளமையாக கொள்ளுவானியானால் தம்னஉ கலபர் ரஹ்மான், சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வினுடைய கோபத்தை தடுத்துவிடும். யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்களோ அவங்களை அல்லாஹ் கோபப்பட மாட்டான். சூரத்துல் யாசீன் இருக்கிறதே, அதை பற்றி சொல்லுகிற பொழுது சூரத்துல் யாசீன் தம்னஉ ஆத்திஷ யௌமில் கியாமா, நாளை மறுமையினுடைய தாகம். இந்த உலகத்துல ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு இந்த தாகத்தால சின்ன பிள்ளைய தவிக்கிறத பார்க்கலாம். மதியத்துல இருந்தே ஆரம்பிச்சிருவானுங்க, எனக்கு தண்ணி தாகம், சாப்பாடெல்லாம் வேணாம், தண்ணி கொடுத்தா போதும் என்று சொல்லுகிற பண்பாடு இருக்கிறது. நாளை மறுமையிலே தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கிற சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் சொல்லுகிறார்கள், மறுமையின் தாகத்தை தணிக்கிற ஒரே அமல் இருக்கிறது, ஒரே அமல் இருக்கிறது. அது என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அதுதான் சூரத்தை யாசீன். சூரத்து துஹான் இருக்கிறதே, தம்னஉ அஹ்வால யௌமில் கியாமா, நாளை மறுமையிலே எல்லோரும் புலம்பிக் கொண்டிருப்போமே, என்ன செய்வதென்று அறியாமல் தவிப்போமே, அந்த தவிப்பை தடுப்பது சூரத்து துஹான். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், சூரத்துல் வாக்கியா தம்னஉல் ஃபக்ர வல் ஃபாக்கா, வறுமையை அகற்றுகிற ஆற்றல் சூரத்துல் வாக்கியாவுக்கு இருக்கிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, சூரத்துல் முல்க் இருக்கிறதே, தம்னஉ அதாபல் கபர், கபரினுடைய வேதனையை சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூரா தடுத்துவிடும். சூரத்துல் கௌசர் இன்னா ஆத்தீனாக்கல் கௌசர் இருக்கிறதே, தம்னஉன் ஹுசூமாத்தி வன்னஸாஅத், ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க, சூரத்துல் கௌசரை ஓதிட்டு போனா அங்கே இருக்கிற சண்டைகளை ஈஸியாக தகர்க்க முடியும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், இந்த கணவன் மனைவி சண்டைக்கு நான் புறப்பட்டதுண்டு, கணவன் மனைவியினுடைய சண்டையை தீர்த்து வைப்பதற்காக நான் செல்லுகிற பொழுது சூரத்துல் கௌசரை ஓதிக்கொண்டு செல்லுவேன். அப்படி ஓதி சென்றால் அவர்களுக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்தி என்னால் சேர்த்து வைக்க முடியும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்றால் சூரத்துல் கௌசருக்கு சண்டையை தடுக்கிற ஆற்றல் இருக்கிறது. சூரத்துல் காஃபிரீன் இருக்கிறதே, தம்னஉ அல் குஃப்ர இன்தல் மௌத், மௌத்தாகிற வேளையிலே குஃப்ரினுடைய வார்த்தை வராமல் தடுக்கிற ஆற்றல் காஃபிரூன் சூராவுக்கு இருக்கிறது. குல்யாயுகள் காஃபிரூன் ஹஜ்ரத் அவர்கள் ஓதினார்களே, இதை ஓதுகிற வளமை ஒருவருக்கு இருந்தால் மௌத்தாகிற பொழுது அந்த குஃப்ரினுடைய வார்த்தை வராமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் சூரத்துல் இக்லாஸை ஓதுகிறாரோ தம்னஉன் நிஃபாக்கே, அது முனாஃபிக் தனத்தை, நயவஞ்சகத்தனத்தை அகற்றிவிடும். நிறுத்தவில்லை, அடுத்தும் பேசுகிறார்கள், யார் சூரத்துல் ஃபலக்கை ஓதுகிறாரோ தம்னஉ ஹஸதுல் ஹாசிதீன், பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை அது அகற்றிவிடும் என்று சொன்னார்கள். சூரத்துல் நாஸ், யார் குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதுகிறாரோ தம்னஉல் வஸ்வாஸ், வஸ்வசாவை அது நீக்கிவிடும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அப்ப குர்ஆனுக்குள்ள எவ்வளவு மருத்துவம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் சஹாபாக்கள் ஆஷிக்கீன்களாக இருந்தார்கள், குர்ஆனின் மீது ஆஷிக்கீன்களாக இருந்தார்கள். நமக்கு என்னைக்காவது குர்ஆன்ல இஷ்க் வந்திருக்கா? குர்ஆனின் மீது காதல். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஷாவுக்கு பிறகு ஒளி செய்து விட்டு குர்ஆன் ஓத ஆரம்பித்தாள். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரக்காத் முடிந்திருக்கும், இரண்டாவது ரக்காத்திலே சுபுகுக்கு பாங்கு சொல்லுவார்களாம். ஃபாத்திமா நாயகி சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இரவை ஏனடா இவ்வளவு சுருக்கமாக்கி விட்டாய், இரவை ஏனடா இவ்வளவு சுருக்கமாக்கி விட்டாய், இன்னொரு ரக்காத்து தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கிவிட்டாயே ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். என்றால் எண்ணி பார்க்க வேண்டும், குர்ஆனின் மீது எவ்வளவு இஷ்க் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சஹாபாக்கள் குர்ஆனை கேட்டா இதா சமிஉ மா உன்சில இல ரசூல் இல ரசூல், ரசூலுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனை கேட்டால் தரா அயுலகும் தஃபீலு மினத்தம், கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குமாம். மிம்மா அரஃபு மினல் ஹக்கி, உண்மையை அவர்கள் விளங்கி வைத்த காரணத்தினால் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு தோழர்களுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சர்டிபிகேட் கொடுக்கிறானே. அந்த சஹாபாக்கள் வெறும் கேட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த குர்ஆனை நடமாடும் முஜிசாவை கொண்டு அமல் செய்தார்கள். அமல் இருந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜ், ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை, உலமாக்களை கொண்டு குவித்தவர், 40,000 பெண்களை சிறைப்படுத்தியவர் ஹஜ்ஜாஜ். சாதாரண ஆள் அல்ல. இந்த ஹஜ்ஜாஜிடத்திலே தவறை எடுத்து சொல்லி ஹஜ்ஜாஜை திருத்துவது யார்? ஒரு பிரச்சனை வருகிறது. யார் போனாலும் தலை இருக்கார், யார் செல்வார்? 9 வயது சிறுவன், குர்ஆனின் ஞானம் பெற்ற
ஹாஃபிதுல் குர்ஆன் ஹஜ்ஜாஜை போய் சந்திக்கிறார். 9 வயது சிறுவன். சிறுவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 9 வயது சிறுவன் உள்ளே நுழைகிறார். ஹஜ்ஜாஜ் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார். ஹஜ்ஜாஜை பார்த்து ஒரே ஒரு வசனம் தான் ஓதினார். அத்தத்தஹிதூன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். இந்த கோட்டை கோபுரத்திலே வாழுகிறாயே ஹஜ்ஜாஜ், இதில் நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டாயா? உன் தகப்பனார் இங்குதான் வாழ்ந்தார், கபரஸ்தானுக்கு போயிட்டாரு. உங்க நானா இங்குதான் வாழ்ந்தாரு, கபரஸ்தானுக்கு போயிட்டாரு. எல்லோரும் சென்று விட்டார்கள். நீ என்ன நிரந்தரமாக இருக்க போகிறாயா? யாரு கேட்டது? 9 வயது சிறுவன். ஹஜ்ஜாஜ் அசந்து போய் ஹஃபில்துல் குர்ஆன், ஹஜ்ஜாஜ் குர்ஆனுக்கு யாராவது போட்டவர். ஹஃபில்துல் குர்ஆன், ஹஃபில என்றால் பாதுகாத்தல் என்ற அர்த்தம். என்ன, குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? உடனே அந்த சிறுவன் கேட்டான், அது என்ன அழிந்தா போய்விட்டது, நான் பாதுகாப்பது? என்ன வார்த்தை சொல்கிறாய்? உடனே ஹஜ்ஜாஜ் வார்த்தையை மாத்தினார். ஜமாஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாயா? அது என்ன பிரிந்தா கிடக்கிறது, நான் ஒன்று சேர்ப்பதற்கு? ஏற்கனவே ஒன்னா தானே இருக்கு. அடுத்த வார்த்தையை மாத்தி போட்டாரு. ஹக்கம்துல் குர்ஆன், குர்ஆனை வைத்து எனக்கு தீர்ப்பு சொல்லுகிறாயா? உடனே அந்த சிறுவன் கேட்டானே, அது ஏற்கனவே தீர்ப்பாகத்தானே இருக்கிறது, நான் என்ன தீர்ப்பு சொல்வதற்கு? அடுத்த ஒரு வார்த்தையை தூக்கி போட்டாரு. அப்ப இஸ்தல்ஹர்துல் குர்ஆன், குர்ஆனை நீ வெளிப்படுத்தி காட்டுகிறாயா? நஊது பில்லாஹ், என் முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு? ஏற்கனவே வெளிப்பாடையாகத்தானே குர்ஆன் இருக்கிறது என்று சொல்ல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பலகீனம் அடைந்து ஹஜ்ஜாஜ் கேட்கிறார், என்னதாப்பா சொல்றது, நீயே சொல்ல. 9 வயது சிறுவன் ஹஜ்ஜாஜை பார்த்து சொல்லுகிறார். 9 வயது சிறுவன் சொன்னான், அஃபஅவைத்தல் குர்ஆன், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை வைப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, வீட்டில் நகை வைக்கிறதுக்குன்னு லாக்கர் இருக்கு, சேலை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, மசாலா பொருட்கள் சமையலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. குர்ஆனை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்தீர்களா? உள்ளம். உள்ளத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறான். ஹாஃபிலின் உள்ளம். இந்த உள்ளத்துக்கு ஆழம் இருக்கிறதா? கடலின் ஆழத்தை அளந்து விடலாம், உள்ளத்தின் ஆழத்தை அளந்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? உள்ளத்திற்கு ஆழமில்லை, அல் குர்ஆனுக்கும் முடிவான அர்த்தம் இல்லை. ஆழமானது, உள்ளமும் ஆழமானது, அல் குர்ஆனும் ஆழமானது. ஆழமான உள்ளத்திலே ஆழமான அல் குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் ஹஜ்ஜாஜ், நீ இப்படி கேள், உள்ளம் என்ற பாத்திரத்திலே குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். என்ன அந்த சின்ன பையன் சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஆச்சரியம். சில கேள்விகள் ஹஜ்ஜாஜின் உள்ளத்தில் இருக்கிறது. அதை சிறுவனிடத்திலே கேட்கிறார். ஐயோ ஆயத்தின் ஆலமு மினல் குர்ஆன், சிறுவனே, 9 வயது சிறுவனே, குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது என்று கேட்கிற பொழுது 6666 வசனமோ பிரம்மாண்டமானது தானே, குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது என்று கேட்கிற பொழுது உடனே சொன்னான். அந்த சிறுவன் சொல்லுகிறார், உடனே சொல்லுகிறார், ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி இருக்கிறதே குர்ஆனிலே பிரம்மாண்டமான வசனம். அதிலே ஃபீஹி 50 கலிமா, அதிலே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்து இருக்கிறது. ஒரு ஆயத்துல் குர்சியில 2500 பரக்கத்து இருக்கிறது, ஒரு ஆயத்துல் குர்சிக்குள். அதனாலதான் முந்தைய நம்முடைய சமூகத்துல ஆண்களும் பெண்களும் தூங்கும் போது அது மாதிரி ஃபர்லத் தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுனாங்க. ஒரு வீட்டுல 9 பேர் சேர்ந்து இருப்பாங்க, அண்ணன் தம்பி பரக்கத்தா இருந்தாங்க. வாங்கின சம்பளம் 2000 ரூபாய் பரக்கத்தா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம் தான் 20000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, இருக்கிறது 4 பேரு, பரக்கத்து இல்லை. என்ன காரணம்? குர்ஆனை விட்டார்கள், பரக்கத்து போனது. குர்ஆனை தொட்டவர்களுக்கு பரக்கத்து இருந்தது, விட்டவர்களுக்கு போனது. இதுதான் யதார்த்தம். இதை கேட்டவன ஹஜ்ஜாஜுக்கு ஆனந்தம். அடுத்த ஒரு கேள்வியை போட்டான், ஐயோ ஆயத்தின் அஹ்கமு மினல் குர்ஆன், குர்ஆனிலேயே சட்டம் நிறைந்த வசனம் எது என்று கேட்க சட்டுன்னு அந்த பையன் சொன்னானே, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படக்கூடிய வசனம் 3 விஷயங்களை அல்லாஹ் ஏவுகிறான். இஸ்லாத்தை சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான். 3 விஷயத்தை அல்லாஹ் ஏவுகிறான், 3 விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். நீதத்தை ஏவுகிறான், உபகாரத்தை ஏவுகிறான், சொந்தத்தை நேசிப்பதை அல்லாஹ் ஏவுகிறான். 3 விஷயத்தை தடுக்கிறான். கெட்ட சொல், கெட்ட செயல், புரட்சியை அல்லாஹ் தடுக்கிறான். இதுதான் குர்ஆனிலே நிறைய சட்டங்கள் நிறைந்த வசனம். உடல ஹஜ்ஜாஜ் அடுத்து கேட்கிறார், ஐயோ ஆயத்தின் அத்லு மினல் குர்ஆன், குர்ஆனிலேயே ரொம்ப நீதமான வசனம் எது? குர்ஆன்ல இருக்கிற எல்லாமே நீதமான வசனம் தான், ரொம்ப நீதமான வசனம் எது? வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அல்லாஹ்
தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி பேசும் பொழுது ஒரு கடுகு என்ற வார்த்தையை சொல்லவில்லை. அணு அணு அளவிற்கு ஒருவன் நன்மை செய்தால் அதற்குரிய கூலியை அங்கே பெற்றுக் கொள்ளுவான். அணு அளவிற்கு ஒருவன் தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையை அங்கே பெற்றுக் கொள்ளுவான். அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து விடல ஐயோ ஆயத்தின் அஹ்வஃபு மினல் குர்ஆன், குர்ஆனிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது என்று கேட்க, குர்ஆனிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது என்று கேட்க, உடனே அந்த சிறுவன் அந்த ஆயத்தை ஓதுகிறார். அய்யத்து குல்லு இம்ரஇம் மின்ஹும் அய்யதுகுல ஜன்னத்துன் நஈம், எல்லோரும் ஜன்னத்துன் நஈமிலே அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ள பேராசைப்படுகிறார்களா? பேராசையா? நான் கட்டி வைத்திருக்கிற சொர்க்கம் யார் நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான். எதுவுமே செய்ய மாட்டாரு, தொழ மாட்டாரு, நோன்பு நோக்க மாட்டாரு, ஹஜ் செய்ய மாட்டாரு, பெற்றோர்களை கவனிக்க மாட்டாரு, மனைவி மக்களை கவனிக்க மாட்டாரு, ஆனா நான் சொர்க்கம் மட்டும் தரணுமா? கண்டிப்பாக நடக்காது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பயமுறுத்துகிறார். இதுதான் பயமுறுத்தக்கூடிய வசனம். உடனே மீண்டும் கேட்கிறார். அல்லாஹ் ஒரு பொருளை காற்றால் படைத்து காற்றால் பாதுகாத்து காற்றால் அழித்தான். அது யார் தெரியுமா? உடனே சொன்னால் காற்றால் படைக்கப்பட்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், காற்றால் பாதுகாக்கப்பட்டவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காத்து அப்படியே தூக்கி போயிடும். காற்றால் அழிக்கப்பட்டவர்கள் ஆது கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள் காற்றால் அழிக்கப்பட்டார்கள். அல்லது லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இது போன்றவர்களை நான் படைக்கவே இல்லை என்கிறான் அல்லாஹ். 360 அடி உயரம், காற்றால் அழிக்கப்பட்டார்கள். விடல கட்டையால் படைக்கப்பட்டு கட்டையால் பாதுகாக்கப்பட்டு கட்டையால் அழிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? உடனே சிறுவன் சொன்னானே, கட்டையால் படைக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசா குச்சி இருக்கே, பாம்பாக மாறியது. அந்த பாம்பு கட்டையால் படைக்கப்பட்டது. 70,000 பாம்புகளை விழுங்கியது. கட்டையால் பாதுகாக்கப்பட்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களின் கூட்டத்தார்களும் கப்பலால் பாதுகாக்கப்பட்டவர்கள், கட்டையால் அழிக்கப்பட்டவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்புக்காக அந்த மரத்துக்குள்ளே போய் ஒதுங்கினார்கள். மரத்துக்குள்ளே ஒதுங்கினார்கள். மரத்தோடு அவர்களை சேர்த்து அறுத்து ஷஹீதாக்கப்பட்டது. கட்டையால் அடிக்கப்பட்டவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உடல நீரால் படைக்கப்பட்டு நீரால் பாதுகாக்கப்பட்டு நீரால் அழிக்கப்பட்டவர்கள் யார்? நீரால் படைக்கப்பட்டவர்கள் மனு வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நீரால் பாதுகாக்கப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களின் கவுமுகளும், நீரால் அழிக்கப்பட்டவர்கள் ஃபிரௌனும் அவர்களுடைய கூட்டத்தார்களும். விடல நெருப்பால் படைக்கப்பட்டு நெருப்பால் பாதுகாக்கப்பட்டு நெருப்பால் அழிக்கப்பட்டவர்கள் யார்? நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்லீஸும் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், நெருப்பால் பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பால் அழிக்கப்பட்டவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டத்தார்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டத்தார்களும் நெருப்பால் அழிக்கப்பட்டார்கள். உடலையே ஹஜ்ஜாஜ் மீண்டும் தொடர்கிறார். சொர்க்கவாசிக்கு உதாரணம் வேண்டும். சொர்க்கவாசிகள் யஸ்ரிபூன் யதமூன், சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். பூமியிலே அவர்களுக்கு உதாரணம் இருக்கிறதா? சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், மலம் ஜலம் கழிக்க கூடாது. 9 வயது சிறுவன் சொன்னானே, இருக்கிறது உதாரணம். தாயின் வயிற்றிலே வாழும் குழந்தை சாப்பிடும், குடிக்கும், மலம் ஜலம் கழிக்காது. 9 வயது சிறுவன் அல் குர்ஆனை கொண்டே தீர்ப்பு செய்கிறானே. என்ன காரணம்? குர்ஆனினுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். குர்ஆனின் வாழ்க்கை வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. சஹாபாக்களிடத்தில் என்ன இருந்தது? அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்தது. என்ன இருந்தது? காசு இருந்ததா? இல்லை. பணம் இருந்ததா? இல்லை. பதவி இருந்ததா? இல்லை. கல்வி இருந்ததா? இல்லை. வலிமை இருந்ததா? இல்லை. எதுவும் இல்லை. ஆனால் குர்ஆன் இருந்தது. குர்ஆனின் வாழ்வு இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், என் குர்ஆன் இருந்ததால் யுத்ஹிரஹு அலா தீனி குல்லி, அனைவரை விட மேலே உங்களை கொண்டு வந்தேன் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன் அந்த சமூகத்தில் இருந்ததால், நடமாடும் முஅ்ஜிஸா நடமாட்டத்தோடு இருந்ததால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. நம்மிடத்திலே அந்த நடமாடும் முஅ்ஜிஸா முடத்தனமாகவே இருக்கிறது, ஓதப்படுகிறது தவிர அமலில் இருக்கிறதா? ஒரு வசனத்தை கொண்டு நான் அமல் செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒருவரை கூட காட்ட முடியாது. ஒருவரை கூட நான் இந்த வசனத்தை வச்சு மௌத்து வரைக்கும் அமல் செய்யலான் இருக்கிறேன், அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஹஜ்ரத் என்று சொல்பவர்கள் இல்லை. அந்த ஒரு வசனத்தை கொண்டு அமல் செய்பவர்கள் இல்லையே. நடமாடும் மோஜிசா இன்றைக்கு முடமான மோஜிசாவாக அல்லவா நம்முடைய வீடுகளில் இருக்கிறது. வரக்கத்திற்காக எடுத்து பார்க்கும் வேதமாக அல் குர்ஆன் இருக்கிறது. கடைகளை அலங்கரிக்கிற வேதமாக, வீடுகளை அலங்கரிக்கிற வேதமாக நம்முடைய அல் குர்ஆன் இருக்கிறது. அதை கைகளை எடுத்து அமல் செய்ய ஆரம்பித்தால் நம் சமூகத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. சமீபத்திலே ஒரு கிறிஸ்துவ பாதிரி, அவரோடு பேச வேண்டிய சூழல், ஒரு வார்த்தை, கிட்டத்தட்ட 50-55 வயதை கடந்த பாதிரி, அவர் தாவா செய்கிறார். 55 வயதை கடந்தவர். உங்க குர்ஆன் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை,
ரெஃபரன்ஸுக்காக தர்ஜுமத்துல் குர்ஆன் வேண்டும், குர்ஆனின் அர்த்தம் வேண்டும், சரி கொடுக்கிறோம். ஆனால் எனக்கும் சில பைபிளிலே சந்தேகங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் தீர்க்க வேண்டும். மேரி பிள்ளையோடு வருகிறார். தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளையை பெற்றால் பைபிள் என்ன சொல்கிறது? தந்தை இல்லாம ஒருத்தர் பிள்ளையை கொண்டு வந்தா பைபிள் என்ன சொல்கிறது? கல்லால் எரிந்து கொள்ள சொல்கிறது. இதுதான் பைபிளினுடைய சட்டம். பாதிரி சொல்லுவார், கல்லால் எரிந்து கொள்ள சொல்கிறது. ஏன் மேரியை நீங்கள் கொல்லவில்லை? பைபிளில் இருந்து ஆதாரத்தை காட்டுங்க. தந்தை இல்லை, ஆனால் மேரி மரியம் பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார், ஏன் கொல்லவில்லை? இதுவரைக்கும் யாரும் இப்படி என்கிட்ட கேட்டதும் இல்லை, இதுக்கு பதிலை நான் பைபிள்ல பார்த்ததும் இல்லை. உடனே நான் சொல்லுவேன், குர்ஆன் பதில் சொல்லுகிறது இதற்கு என்று. குர்ஆன் பதில் சொல்லுகிறது. சட்டம் கொள்ள வேண்டும். நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளையோடு வர்றாங்க, தகப்பன் இல்லை, எல்லோரும் என்ன சொல்லுவோம்? ஆனால் அவர்களுடைய புனித குடும்பம், பாரம்பரியம் மிக்க குடும்பம், தந்தை பரிசுத்தமானவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்க இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கொண்டு வருகிற பொழுது எல்லோரும் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட வேண்டிய சூழலில் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையின் பக்கம் சுட்டி காட்டினார்கள். அந்த குழந்தை பேசியது, அந்த தொட்டில் குழந்தை பேசியது, எல்லாம் ஓடிட்டாங்க. இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா. அந்த தொட்டில் குழந்தை, பிறந்த குழந்தை, அன்று பிறந்த பாலகன் பேசுகிறது. என்ன சொன்னது தெரியுமா? நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் ஒரு நபி. எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்காதீங்க, நான் ஒரு நபி, எதிர்காலத்து நபி. புள்ள பேசின உடனே அடிக்க வந்த எல்லாம் ஓடிடுச்சு. இது குர்ஆன் சொல்லுகிறது. தாயை பாதுகாத்தது கல்லடியிலிருந்து அந்த குழந்தையை அந்த குழந்தை தான் பாதுகாத்தது. ஈசா பாதுகாத்தார்கள். உங்கள் பைபிளில் இருக்கிறதா? குர்ஆனுக்குள்ளே இல்லாதது எதுவும் இல்லை. ஆனா அவ்வளவு ஆற்றல் மிகுந்த குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு அதன்படி அமல் செய்யாமல் இருக்கிறோமே என்பதை எண்ணுகிற பொழுதுதான் கைசேதமாக இருக்கிறது. எனவே நடமாடும் முஜிசாவை நாம் கையில் எடுக்க வேண்டும். இரண்டாவது தொழுகையை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஷார்ட்டாக சொல்லுவேன். ஆரோக்கியத்தோடு நீங்கள் தொழுகிற பொழுது உள்ளார்ந்த தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும். ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து என்ன சொன்னா எப்படி என்றாரு? பக்கத்தில் ஃபோன் வந்தால் தெரியறதில்லை. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன சொல்லி பாருங்க, போன் வந்தா தெரியாது, மனைவி கூப்பிட்டா தெரியாது, மக்கள் கூப்பிட்டா தெரியாது. கவனம் முழுக்க அந்த பணத்தில் இருக்கிறதே அன்புக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ்வோடு நிற்கிறோமே, கவனம் முழுக்க அவனோடு இருக்கிறதா? நடமாடும் மோஜிசாவாக இந்த தொழுகை இருக்கிறதே, கவனம் முழுக்க அவனோடு வைத்து தொழுகிற தொழுகையாகவும் குர்ஆனோடு அமல் செய்கிற குர்ஆனாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹுர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش رئدا ومن الأمر يسأدا ومن الإحسان أتما ومن الإنعام عما ومن الفضل عدبا ومن اللطف أقربا. اللهم كن لنا ولا تكن علينا. اللهم اختم بالسعادة عجالنا وحقق بزيادة أعمالنا واكرم بالعافية غدونا وآصالنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد